بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் புதுமைகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, என்னுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி நீங்கள் எத்துணை முயற்சிகளை மேற்கொண்டீர்கள் என்று அல்லாஹ் மறுமை நாளில் நம்மிடத்தில் கேட்கப்படும் பொழுது, இறைவா, இந்த நாளிலெல்லாம் உன்னை பற்றி, நீ மனித சமுதாயத்திற்கு வழங்கிய வேதத்தை பற்றி, நீ அனுப்பிய தூதரை பற்றி எங்கெல்லாம் பேசுகிறார்களோ அங்கெல்லாம் நேரத்தை ஒதுக்கி ஓடோடி சென்று அமர்ந்து கண்ணியத்தோடு உன்னுடைய மார்க்கத்தை நான் கற்றேன். மனித சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நாம் எல்லாம். அன்பானவர்களே, நம்முடைய உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காகவும் அறிந்த அந்த மார்க்கத்தை நம்முடைய வாழ்வில் நாம் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டியும் நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் எத்தனையோ நேரங்களை எதற்காக வேண்டியெல்லாமோ நாம் செலவழித்து பழக்கப்பட்டவர்கள். ஆனால் மறுமை நாளில் பயனளிக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டுமானால் அது இப்படிப்பட்ட நேரங்கள் தான். அன்பானவர்களே, அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மலக்குமார்களில் நிறைய மலக்குமார்கள் உண்டு, வானவர்கள். இன்னவர வேதங்கள் எல்லாம் தேவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற வானவர்கள்.
அந்த வானவர்களில் விசேஷமான மலக்குமார்கள் உண்டு. அவர்களுடைய பணி என்னவென்றால், இந்த பூமியில் எங்கெல்லாம் அல்லாஹுவை பற்றி மக்கள் பேசுகிறார்களோ, நினைவு கூறுகிறார்களோ, அங்கெல்லாம் வந்து அமர்ந்து வானம் பூமி அளவுக்கு இடைப்பட்ட இடங்களை எல்லாம் நிரப்பி அமர்ந்து இந்த உரைகளை கேட்கிற வானவர்கள் அமர்கிற சபை இந்த சபை. நாமெல்லாம் போன உடனே வானவர்களும் திரும்ப அல்லாஹ்விடத்திலே செல்லுவார்கள். அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் கேட்பான், எங்கிருந்து வருகிறாய் என்று. அல்லாஹ்வே, இந்த நாளில் இத்துணை மணிக்கு உன்னை குறித்து நினைவு கூறுகிற ஒரு சபையை நாங்கள் கலந்து விட்டு வருகிறோம் என்று அவர்கள் சொல்ல, அந்த மக்கள் என்ன பேசிக்கொண்டார்கள் என்று அல்லாஹ் கேட்டு, அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மக்களுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாப்பையும் வழங்குகிற ஒரு உன்னதமான சபை இந்த சபை. அன்பானவர்களே, எனக்கு முன்னால் 2 மார்க்க உலமாக்கள் உங்கள் மத்தியிலே பேசினார்கள். சமுதாயத்தில் இருக்கிற சீர்கேடுகள், மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்தில் நிம்மதியோடு எல்லா சுகபோகங்களையும் அனுபவித்து வாழ்வதற்காக வேண்டி மட்டும் படைக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்மில் ஒவ்வொருவருக்கும் மரணம் உண்டு. நமக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ பேர்கள் மரணித்து விட்டிருக்கிறார்கள். சென்ற மாதம் சென்ற வாரமெல்லாம் நம்மோடு இருந்தவர்கள் இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை. அவர்களெல்லாம் இனி எப்பொழுது நாம் எங்கே பார்க்க போகிறோம் என்றால், இறந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற அந்த நாளில் தான் போய் பார்க்க போகிறோம். ஆகவே அந்த நாளை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் 1000 வசனங்களை அடுக்கடுக்காக மார்க்க அறிஞர்கள் உங்கள் மத்தியிலே எடுத்து சொன்னார்கள். பொதுவாக அல்லாஹ்வினுடைய ஆயத் ஒரு சபையில் சொல்லப்பட்டால் ஒரு இறை விசுவாசியினுடைய உள்ளத்தில் மாற்றங்கள் வந்தாக வேண்டும். காரணம், சொல்லுகிற நபர் தன்னுடைய சொந்த கருத்தை பதிவு செய்யவில்லை. அவர் சொல்லுவது அல்லாஹ்வினுடைய வசனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி மக்களை அமர வைத்து பேசினால் அந்த சபை எப்படி இருக்கும் என்பதை புகாரி, முஸ்லிம் போன்ற நபிமொழி தொகுப்பில் நீங்கள் படிக்காதது ஒன்றுமல்ல. அல்லாஹ்வுடைய தூதருடைய முகமெல்லாம் மாதுளம் பழம் போல சிவந்துவிடும். சஹாபாக்களுடைய அழுகுரல் சத்தம் சபைகளிலே கேட்கும். பேசுகிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடிகள் எல்லாம் நினைய ஆரம்பிக்கும். காரணம், பேசுகிற வார்த்தை அல்லாஹ்வினுடைய வார்த்தை. அது உள்ளத்தில் நிச்சயம் ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். ஆகவேதான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உரையை கேட்க செல்லுகிற நாங்கள் திரும்ப வரும் பொழுது பெரிய மாற்றத்தோடு வருவோம். ஈமானிலே மாற்றம், தக்வாவிலே மாற்றம், எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம். அப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்களை காட்டி மக்களை மிரட்டி திருத்தவில்லை அல்லாஹ்வுடைய ரசூல். மக்களுடைய உள்ளத்தை வென்றெடுத்தார்கள். அவருடைய உள்ளத்திற்கு தேவையான பக்குவமான உரைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். ஆகவேதான் அந்த மக்கள் உயிரை விட மேலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள். அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் படைத்து இந்த சபையில் வந்திருக்கின்ற நம்மில் பலருக்கு நிறைய வயதுகள் உண்டு. 20 வயது, 30 வயது, 40 வயது, 50 வயதெல்லாம். எந்த நேரம் நம்முடைய வாழ்வில் என்ன நடக்கும் என்று சொல்ல இயலாது. அதற்குள் நம்முடைய கடமை உயிரை விட மேலாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற மார்க்கமாகிய இஸ்லாத்தை அறிந்து கொள்வது நம்முடைய தலையாய கடமை. இல்லாவிட்டால் என்ன விளைவு ஏற்படும்? ஒன்று, உலக வாழ்வு நாசமாகும். 2வது, மறுமை வாழ்வும் சேர்ந்து நமக்கு கைசேரத்திற்குரியதாக அமைந்துவிடும். ஆகவே இவ்வளவு செலவுகள் செய்து சிறப்புமிக்க ஏற்பாடுகளை எல்லாம் நம்முடைய அன்பர்கள் செய்து உங்களை எல்லாம் வரவழைத்து ஒளிபெருக்கி சாதனங்களை ஏற்படுத்தி ஒரு தலைப்பின் கீழ் குறிப்பிட்ட விஷயங்களை உங்கள் மத்தியிலே இன்றைக்கு சமர்ப்பிக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? கேட்க வந்த உங்களைப் போல பேசுகிற அறிஞர் பெருமக்களுக்கும் நிறைய கடமைகள் உண்டு. மன் சுஇல அன் இல்மின் ஃபகதமஹு உல்ஜிம யௌமல் கியாமத்தி பிஇஜாமி மினன் நார். சத்தியம் இது என்று தெளிவாக தெரிந்தும் அந்த சத்தியத்தை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லாமல் யாராவது மரணித்தால் நரக நெருப்பாலான கடிவாளம் மறுமை நாளிலே போடப்படும். அதற்கு பயந்தவர்கள் மார்க்க உலமாக்கள். ஆகவேதான்
செலவு செய்து நேரங்களை ஒதுக்கி உங்களை எல்லாம் அழைத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குறித்து பேசுகிறார்களே தவிர இது ஒரு அரசியல் கட்சி கூட்டம் அல்ல, பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அல்ல, கூட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நிகழ்த்துகிற ஜமாத் அல்ல. இந்த கூட்டங்களை தக்க வைத்துக் கொண்டு உலக ஆதாயங்களை தேடுவதற்காக வேண்டி நடத்தப்பட்ட கூட்டம் அல்ல. எங்களையும் உங்களையும் நாம் எல்லோரையும் மறுமை நாளிலே நரகத்திலே இருந்து நம்மை காப்பாற்றுவதற்குத்தான் இந்த நிகழ்ச்சி. அன்பர்களே, இஸ்லாத்தை குறித்து நீங்கள் ஒவ்வொருவரும் படிக்க தவறும் பொழுது நம்முடைய வாழ்வில் ஏற்படுகிற விபரீதம் என்ன தெரியுமா? இஸ்லாத்தில் இல்லாத அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்விலே நாம் செய்ய ஆரம்பித்து மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களிலே நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து இணை வைத்தல் எது, ஏகத்துவம் எது, இறை தூதருடைய வாழ்க்கை நெறிமுறை எது, இறை தூதர் கண்டித்த, சபித்த, எச்சரித்த போதனைகள் எது என்பதை தெரியாமலேயே நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து விடுவோம். மண்ணறையில் கொண்டு போய் வைத்தால் கேட்கப்படுகிற கேள்வி என்ன என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். உன்னுடைய மார்க்கம் எது? உன்னுடைய இறைவன் யார்? உன்னுடைய வேதம் எது? உன்னுடைய தூதர் யார்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லாத ஒரு மனிதனை கூட நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் துல்லியமான பதிலை மலக்குமார்களிடத்திலே நாம் சொல்ல வேண்டுமானால் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை படியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. மார்க்கத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். படிக்க தவறினால் இம்மை மறுமை வாழ்வு நஷ்டமாகிவிடும். தோழர்களே, இன்றைக்கு நாம் வாழ்கிறோம் இந்த 2010 இஸ்லாத்தினுடைய பொற்காலம் என்று சொல்ல வேண்டும். காரணம், பேசுகிற மொழியில் திருக்குர்ஆன், நாம் பேசுகிற மொழியில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை நடைமுறை அடங்கிய ஹதீஸ் கிதாபுகள், நாம் பேசுகிற மொழியில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை வரலாறு அடங்கிய ரஹீக்கல் மக்தூம் என்று சொல்லப்படுகிற புத்தகம் தமிழிலே வெளிவந்திருக்கிறது. அதை ஒரு மனிதன் படித்தாலே போதும், மதீனா யூனிவர்சிட்டியில் சொல்லப்படுகின்ற அனைத்து பாடத்திட்டத்தையும் தொகுத்து வழங்கப்பட்ட புத்தகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? இந்த உலகத்திற்கு எதற்காக வேண்டி அனுப்பப்பட்டார்? அவர் 23 ஆண்டு காலம் நபியாக வாழ்ந்து இந்த பூமியில் எதை சாதித்தார் என்பதை சுருக்கமாக சொல்லித் தருகிற புத்தகம். இவைகளெல்லாம் நாம் பேசுகிற மொழியிலேயே நம் கண் எதிரே கடைகளில் விற்பனைக்கு இருந்தும் அந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை ஏறெடுத்தும் பார்க்காமல், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை தெரிந்து கொள்ளாமல் இன்னும் காலமெல்லாம் நாமெல்லாம் கேட்கிற கூட்டம், இவர்கள் பேசுகிற கூட்டம் என்று நீங்கள் இருந்தால் ஏமாந்து போவது நிச்சயம். தோழர்களே, இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலே இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை லட்சோப லட்ச தூதர்களை அல்லாஹு தஆலா அனுப்பி மனிதர்களாகிய நமக்கு போதித்த மார்க்கம் இஸ்லாம். இந்த மார்க்கத்தை தூதருடைய மரணத்திற்கு பிறகு மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பது நம்முடைய கடமை என்பதற்காக வேண்டி எந்த ஒரு வசதியும் இல்லாத அந்த காலத்தில் நடைபயணமாக, பசியும் பட்டினியுமாக கிடந்து, மழை வெயில் என்று கூட பாராமல் கால்நடையாக நடந்து மார்க்கத்தை கற்றார்கள் தோழர்கள். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் அல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவிலே இருந்தால் மக்காவில் ஏற்படுகிற சட்ட பிரச்சனைக்கு 15 நாள் குதிரையிலும் ஒட்டகத்திலும் கழுதைகளிலும் ஏறி பயணம் செய்து அல்லாஹ்வுடைய ரசூலை சந்தித்து, யா ரசூலல்லாஹ், இந்த பிரச்சனை, இதற்கு என்ன தீர்வு என்று கேட்டு திரும்ப 15 நாள் பயணம் செய்து மக்கா வந்த தோழர்கள் எல்லாம் உண்டு. பஹ்ரைன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாடு, மதீனாவுக்கும் பஹ்ரைனுக்கும் 2000 கிலோமீட்டர் தொலைவு. அங்கிருந்து மாத கணக்காக பயணம் செய்து வந்து, யா ரசூலல்லாஹ், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் எதை எங்களுடைய வாழ்வில் பின்பற்ற வேண்டும், எதை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் தவிர்க்க வேண்டும், சொல்லித்தாருங்கள் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐங்கால தொழுகையை பேணுங்கள், ரமலானுடைய மாதத்திலே நோன்பு வையுங்கள், வசதியுடையவர்கள் ஜக்காத்து கொடுங்கள், ஏழை எளியவர்களுக்கு, அடிமைகளை கொடுமை செய்யாதீர்கள், விபச்சாரம் புரியாதீர்கள், குழந்தைகளை கொல்லாதீர்கள், மதுபானம் அருந்தாதீர்கள், வட்டியைக்கு ஏறெடுத்து கூட பார்க்காதீர்கள், இவைகளை எல்லாம் செய்யாதீர்கள், இவைகளை எல்லாம் செய்யுங்கள். சரி யா ரசூலல்லாஹ். மீண்டும் பயணம் 45 நாள், 50 நாள். இப்படி வளர்க்கப்பட்ட இந்த மார்க்கம், இப்படி இரத்தங்களை வியர்வையாக மாற்றி அந்த அரபு தீபகற்பத்தில் வளர்த்தெடுக்கப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கம் நம்முடைய கையில் இன்றைக்கு மிக மிக இலகுவாக கிடைத்திருக்கிறது.
எவ்வளவு உரைகளில் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். மார்க்கத்திற்காக வேண்டி உயிரையே அர்ப்பணித்த தோழர்கள். எந்த தவறும் அவர்கள் செய்யவில்லை. யாருடைய உரிமையையும் அவர்கள் போய் பறிக்கவே இல்லை. சொந்த மார்க்கத்தில் சொந்த இபாதத்துகளை செய்து வாழ்வதற்கு கூட விடாத அளவுக்கு தனக்கு பிறகு வருகிற தலைமுறையினர்கள் இஸ்லாத்தை இலகுவாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒட்டுமொத்த தியாகங்களையும் செய்தார்கள் அந்த சஹாபாக்கள். அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நாம் எல்லாம் நம்மை ஒவ்வொருவரும் மார்க்க அறிஞர்களாக மாற வேண்டும். எதை குறித்து கேட்டாலும் சடசடவென அல்லாஹ்வினுடைய ஆயத்தை கொண்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை கொண்டு மார்க்க தீர்ப்பு வழங்குகிற அளவுக்கு நம்மில் ஒவ்வொருவரும் தேர்ச்சி பெறாத காலம் வரை இந்த மனித சமுதாயத்தில் இணை வைத்தல் ஒழிக்கப்படவே முடியாது. பித்அத்துகள், அனாச்சாரங்கள் தலைவிரித்து ஆடுகிற காலம்தான் ஏற்படும். ஆகவே இந்த சபையை ஒரு பொழுதுபோக்கு சபையாக இல்லாமல் இங்கே சொல்லப்படுகிற கருத்துக்களை நிச்சயம் நீங்கள் கூர்ந்து கவனித்தால், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல உங்களுடைய ஈமானுக்கு, உங்களுடைய தக்குவாவுக்கு, உங்களுடைய ஹிதாயத்திற்கு அது மிக மிக பயனுள்ளதாக அமையும் நண்பர்களே. அந்த வரிசையில் தான் இந்த மாதம் முஹர்ரம் மாதம். யாராவது நம்மிடத்திலே வந்து ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னால் ஒரு 2 நோன்பு வைத்தீர்களே, அந்த நோன்பு எதற்காக வேண்டி வைத்தீர்கள் என்று கேட்டால் நம்மில் பதில் சொல்லுவதற்கு எத்தனை பேருக்கு தெரியும் தோழர்களே? ஒவ்வொரு வருடமும் இந்த முஹர்ரம் மாதம் வந்து போகிறது. இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன? செய்ய வேண்டிய காரியம் எது? செய்யக்கூடாத காரியம் எது? எதற்காக வேண்டி பிறை 9, 10 2 நோன்பை இந்த இஸ்லாமிய சமுதாயம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் இருந்து தொடர்ந்து நோற்று வருகிறதே, அது எதற்காக? யாருக்காவது தெரியுமா? எல்லோரும் நோன்பு வைக்கிறார்கள், நாமும் நோன்பு வைக்கிறோம். இது என்ன பெரிய பிரச்சனையா? அப்படி அல்ல. இபாதத்துகளை செய்யும் பொழுது அதனுடைய நாலேஜோட, அதனுடைய அறிவோடு, அது குறித்துள்ள ஒரு முழு இல்மோடு ஒரு இபாதத்தை நீங்கள் செய்து பழக வேண்டும். தொழுகையானாலும் சரி, நோன்பானாலும் சரி, ஆசூரா நோன்பு, அரஃபாவுடைய நோன்பு, மாதாந்திர நோன்பு, வாராந்திர நோன்பு என்று எத்தனையோ நோன்புகள் உண்டு. முஹர்ரத்திலே இருந்து துல்ஹஜ் வரை ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு வருடமும் நம்முடைய ஆயுள் காலத்தில் வந்து போய் கொண்டிருக்கிறது. எந்தெந்த மாதங்களில் வரலாற்று சிறப்பு மிக்க மாதம், எந்தெந்த மாதங்களில் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்தேறி இருக்கிறது, எந்தெந்த மாதங்களில் எப்படிப்பட்ட இபாதத்துகளை நாம் செய்ய வேண்டும், எந்தெந்த மாதங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பித்து சிலாகித்து சொல்லுகிறான், எந்தெந்த நாள் அல்லாஹ்வுடைய நாள், எந்தெந்த இரவை, எந்தெந்த கிழமையை, எந்தெந்த நாளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து சிலாகித்து இபாதத்து செய்வதற்காக வேண்டி தேர்ந்தெடுத்து நமக்கு சொல்லித் தந்தார்கள் என்கிற ஒரு அறிவை நம்மில் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் தோழர்களே. இந்த சபையிலிருந்து நீங்கள் திரும்ப செல்லும் பொழுது முஹர்ரம் மாதம் என்றால் என்ன, முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன, ஆசூரா நோன்பு எப்படி உருவானது, அதனுடைய பின்னணி என்ன, இந்த மாதத்தை தேர்ந்தெடுத்து யூதர்கள் சரித்திட்டம் தீட்டி செய்து வருகிற குழப்பங்கள் என்ன, இந்த மாதத்தினுடைய முஹர்ரம் 1 10 வரை இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய, இஸ்லாம் என்கிற பெயரை வைத்துக்கொண்டு இந்த மனித சமுதாயத்தில் அரங்கேறுகிற அனாச்சாரத்தினுடைய பின்னணிகள் என்ன என்பதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிய வேண்டும். அது உங்களுக்காக வேண்டி அல்ல, நம்முடைய உயிரை விட மேலாக நாம் மதிக்கின்ற மார்க்கத்திற்காக வேண்டி. அப்பொழுதுதான் வரக்கூடிய காலங்களில் நம்முடைய குடும்பத்தை நாம் அனாச்சாரத்திலே இருந்து, பித்அத்திலே இருந்து காப்பாற்ற முடியும், நம்முடைய சமூகத்தை காப்பாற்ற முடியும், நம்முடைய நண்பர்களை காப்பாற்ற முடியும். தோழர்களே, இது ஹிஜ்ரி 1432 ஆண்டினுடைய துவக்கத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம் இல்லைங்களா? ஹிஜ்ரி என்கிற ஒரு பெயர் எப்படி உருவானது? யாராவது என்றைக்காவது இது குறித்து யோசித்திருக்கிறீர்களா? ஹிஜ்ரி என்கிற ஒரு பெயர் எப்படி உருவானது? பொதுவாக முஹர்ரம் மாதம் வந்தாலே இஸ்லாத்தினுடைய முதல் ஆண்டு துவங்கிவிட்டது என்று எஸ்எம்எஸ்கள் பறக்க ஆரம்பிக்கும். அது குறித்து நல்ல நல்ல வார்த்தைகள் வாழ்த்து சொல்வதற்காக வேண்டி எஸ்எம்எஸ்கள் வாயிலாக வந்து விழ ஆரம்பிக்கும். இஸ்லாமிய புத்தாண்டு ஆரம்பமாகிவிட்டது என்றெல்லாம் வாழ்த்து சொல்லுகிற ஒரு மரபு நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திலே உண்டு. இங்கிருந்து முஹர்ரம் மாதம் என்றால் என்ன, ஆசூரா நோன்பு என்றால் என்ன என்பதை கண்டிப்பாக நாம் படிக்க வேண்டும் சகோதரர்களே. நமக்கு நிறைய வயதாக இருக்கலாம், காலம் சென்றிருக்கலாம், இருந்தாலும் இன்றைக்காவது கேட்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹு தாலா உங்களுக்கும் சொல்லுகிற ஒரு வாய்ப்பை அல்லாஹு தாலா எனக்கும் ஏற்படுத்தி தந்தானே. தோழர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு 2 பெருநாட்கள் உண்டு. உங்களுக்கு தெரியும், ரமலானுடைய மாதம் 30 நோன்பு வைத்து ஷவ்வாலுடைய முதல் நாளில் கொண்டாடுகிற நோன்பு பெருநாள்.
இரண்டாவது பெருநாள் அரஃபாவுக்கு அடுத்த நாள் வருகிற ஹஜ் பெருநாள். இந்த 2 பெருநாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிமுகம் செய்த பெருநாள். இது அல்லாத மூன்றாவது ஒரு பெருநாள், ஒரு திருநாள், ஒரு கொண்டாட்டப்பட வேண்டிய ஒரு நாள் என்பது இஸ்லாமிய மார்க்கத்திலே கிடையாது. வருகிற மாதம் ஜனவரி மாதம், ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள் அனுப்புகிற மாதம். ஒரு மாதத்தையோ ஒரு வருடத்தையோ கொண்டாடுகிற ஒரு மரபு முஸ்லிம்களுடைய மரபல்ல. நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்த வழிமுறை அல்ல. அது யூரோப்பியன் கல்ச்சர், யூதர்களுடைய கலாச்சாரம். அந்த கலாச்சாரங்கள் எல்லாம் முதலில் அந்த சிந்தனையில இருந்து நாம் மாறுபட வேண்டும். ஹிஜ்ரி 1432. இந்த ஹிஜ்ரி என்கிற ஒரு பெயர் எப்படி இஸ்லாமிய மார்க்கத்திலே வந்தது தோழர்களே? இந்த மாதத்தினுடைய துவக்கத்திற்கு ஏதாவது சிறப்பு அம்சங்கள் உண்டா என்றால், ஆரம்பமாகவே நான் சொல்லுகிறேன், ஆண்டினுடைய துவக்கத்திற்கு இஸ்லாத்தில் எந்த வகையான ஒரு சிறப்பும் இஸ்லாத்திலே கிடையாது. நிறைய பேர்கள் ஹிஜ்ரா கமிட்டி என்கிற ஒரு கமிட்டியை துவக்கி நாளுக்கு நாள் அது குறித்தே ஆய்வு செய்து முஹர்ரம் முதல் துல்ஹஜ் வரை இருக்கிற இஸ்லாமிய மாதங்களை பட்டியலிட்டு பெயரிட்டு ஒவ்வொருவரும் கட்டாயம் படிக்க வேண்டும், வாழ்க்கையில் இது குறித்து தான் பரஸ்பரம் நீங்கள் பரிமாறிக்கொள்ள வேண்டும். ஆண்டினுடைய துவக்கம் எது, மாதத்தினுடைய எண்ணிக்கை என்ன, இப்படிப்பட்ட வகுப்பு நடத்தி இந்த மனித சமுதாயத்திலே அலைந்து திரிகிற அன்பர்களும் உண்டு. எல்லோரும் கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். அப்படி பிரதானமான மாதம் என்ன இந்த மாதம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் 63 வருட காலம் மக்காவிலும் மதீனாவிலும் மாறி மாறி வாழ்ந்தார்கள். நபியாக வாழ்ந்த அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வருடம் எவ்வளவுங்க? 23 வருட காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வாழ்ந்தார். மக்காவில் வாழ்ந்தது 13 வருட காலம், மதீனாவில் வாழ்ந்தது 10 வருட காலம், இல்லைங்களா? அரபு நாட்டு மக்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தும் பொழுது அந்த மக்கள் ஆண்டை எப்படி துவக்கி வந்தார்கள் என்றால், அவர்களிடத்தில் ஒரு யூனிஃபார்ம் அன்றைக்கு இல்லை. இன்றைக்கு எப்படி ஆங்கில வருடத்தை எடுத்துக்கொண்டால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிமு கிபி என்று சொல்லுகிறோமோ, இன்றைக்கு எப்படி ஹிஜ்ரி 1432 என்று சொல்லுகிறோமோ, இந்த மரபெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு நபியாக வாழ்ந்து மரணிக்கின்ற வரை இல்லை தோழர்களே. மக்காவிலே வாழ்ந்த மக்கள் ஆண்டினுடைய துவக்கத்தை எதை வைத்து ஆரம்பித்தார்கள் என்றால், அந்த மக்களுக்கு இயற்கையாகவே பொதுவாகவே உலகத்தில் ஒரு மரபு உண்டு. என்ன மரபு? ஒரு உலகமே உன்னிப்பாக கவனிக்கின்ற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு நிகழ்வுகள் எங்காவது நடந்தால் அதை ஆண்டினுடைய துவக்கமாக சொல்லுகிற ஒரு மரபு. அந்த அடிப்படையில் ஆபிரகாம் என்பவன் யானைப்படையோடு காபாவை இடித்து தகர்மட்டமாக்குவதற்காக வேண்டி புறப்பட்டு வந்த பொழுது அல்லாஹு தஆலா அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் என்கிற அத்தியாயத்தில் உங்களுக்கு தெரியும், அபாபில் என்கிற பறவையை அல்லாஹு தஆலா வானத்திலே இருந்து அனுப்பி சூடான செங்கற்கள் மழை பொழிய வைத்து அந்த யானை படைகளை அல்லாஹு தஆலா துரத்தி அடித்து அந்த புனிதமிக்க கௌபாவை அல்லாஹு தஆலா காப்பாற்றினான். பார்த்தீர்களா? இது ஒரு உலக அதிசயம். ஆகவே அரபு நாட்டு மக்கள் எல்லாம் யானை ஆண்டிலிருந்து பிறந்தார், யானை ஆண்டிலிருந்து 5 வருடத்திற்கு முன்னால் அது நடந்தது, யானை ஆண்டிலே இருந்து 5 வருடத்திற்கு பின்னால் இது நடந்தது என்று யானை ஆண்டை சொல்லுகிற மரபு அந்த மக்களுக்கு இருந்தது. அந்த யானை ஆண்டு, அந்த ஆண்டில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கவும் செய்தார். ஒரு நபித்தோழரை ஞாபகப்படுத்துகிறார். ஒரு நபித்தோழர் கேட்கிறார், நீங்கள் எப்பொழுது பிறந்தீர்கள் என்று. புகாரியிலே வருகிற ஒரு செய்தி. இந்த நபித்தோழர் சொல்கிறார், நானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் யானை ஆண்டில் பிறந்தோம். அன்றைக்கு மக்களிடத்தில் ஹிஜ்ரி என்கிற பேச்செல்லாம் அன்றைய மக்களிடத்திலே கிடையாது. யானை ஆண்டில் பிறந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக மக்காவிலே வாழ்ந்த காலம். அதற்கு பிறகு பாருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் நபியாக அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு சம்பவங்களும் இஸ்லாமிய மார்க்கத்திலே நடக்கும் பொழுது மக்கள் அதிலிருந்து ஆண்டை துவக்குவார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்கு பிறகு சஹாபாக்கள் எப்படி பேசினார்கள்? ஹுதைபியா உடன்படிக்கையினுடைய 10 வருடத்திற்கு முன்னால், ஹுதைபியா உடன்படிக்கையினுடைய 5 வருடத்திற்கு பின்னால், இப்படி பேச ஆரம்பித்தார்கள். இப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகிறார். மதீனாவில் உலகமே அன்றைக்கு பார்த்து அதிசயப்பட்ட பல நிகழ்வுகள் மதீனாவிலே நடந்ததுண்டு. ஒன்று பத்ரு போர். 313 பேர் 1000க்கும் அதிகமான மக்களை வென்றெடுத்த ஒரு சம்பவம்.
எல்லோரும் மலக்குமார்களுடைய உதவியை நேரடியாக பார்த்த சம்பவம். இதற்கு பிறகு மதீனாவுக்கு சென்ற பிறகு மக்கள் எப்படி பழக்கப்பட்டார்கள்? பத்ர் போர் ஆண்டினுடைய 3 வருடத்திற்கு முன்னால், அது 2 வருடத்திற்கு பின்னால், இது இப்படி பத்ர் போரை மையமாக வைத்து பேச ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு கைபர் என்கிற ஒரு யுத்தம், பிரம்மாண்டமான யுத்தம், யூதர்கள் வேறறுக்கப்பட்ட நாள். அந்த கைபர் போருக்கு பிறகு மக்கள் பிறகு எப்படி பேச ஆரம்பித்தார்கள்? கைபர் போரில் இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் பொழுது, கைபருக்கு முன்னால் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சம்பவம் நடந்தது, கைபருக்கு பின்னால் 5 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த சம்பவம் நடந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மதீனா சென்ற பிறகும் கூட 10 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய ரசூல் 10 முஹர்ரத்தை சந்தித்தார்கள். என்றைக்காவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வாழ்வில் நடந்த மிக முக்கியமான சம்பவங்களிலே இருந்த ஆண்டினுடைய துவக்கத்தை நீங்கள் வையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களா? அவருடைய பிறப்பையோ, அவருக்கு ரமலானுடைய மாதத்தில் இறங்கிய வஹி, அந்த வஹிதான் ஆண்டினுடைய துவக்கம் என்றோ, அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா உயிரோடு உடலோடு மேராஜ் என்கிற புனிதமிக்க இடத்திற்கு அழைத்து சென்று சொர்க்கத்தை காண்பித்து அல்லாஹ்வோடு உரையாடினார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை ஆண்டினுடைய துவக்கமாக வையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களா? அல்லது எல்லோரும் சேர்ந்து யா ரசூலல்லாஹ், உலகம் அழிகிற நாள் வரை இந்த மனித சமுதாயத்திற்கு நீங்கள் தான் இறை தூதர் என்கிற ஒரு அத்தாட்சியை இந்த உலகத்திற்கு காண்பியுங்கள் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவில் வைத்து ஆட்காட்டி விரலை உயர்த்தி சந்திரனை 2 துண்டாக பிளந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு காண்பித்து கொடுத்தாரே, அது வருடத்தினுடைய துவக்கமாக, ஆண்டினுடைய துவக்கமாக வையுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா? இல்லையே. அல்லாஹ்வுடைய ரசூல் மக்கள் யானை ஆண்டை பற்றியும் பேசுவார்கள், ஹுதைபியா உடன்படிக்கையை பற்றியும் பேசுவார்கள், பத்ர் போரை பற்றியும் பேசுவார்கள், கைபர் போரை பற்றியும் பேசுவார்கள். இப்படி மக்கள் ஆண்டினுடைய துவக்கமாக பலதரப்பட்ட கருத்துடையவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் உயிரோடு வாழும் பொழுது. அல்லது குறைந்தபட்சம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்டினுடைய துவக்கத்தை மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நான் புறப்பட்டு வந்த ஹிஜ்ரத்தை ஆண்டினுடைய துவக்கமாக வையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களா? அதையும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லவில்லை. இப்படி சொல்லாமல் இருந்த அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஆயுள் காலம் முழுக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மக்களுக்கு ஆண்டை துவங்குங்கள் என்று ஏன் சொல்லவில்லை என்றால், அது மார்க்கத்தில் முக்கியமான காரியம் அல்ல. ஆண்டை எங்கிருந்து துவக்குவது, இதை சொல்ல தூதர் வரவில்லை. மாதத்தினுடைய எண்ணிக்கை எது, முஹர்ரத்திலே இருந்து துல்ஹஜ் வரை பாடம் நடத்த அல்லாஹ்வுடைய ரசூல் வரவில்லை. திங்களிலே இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள கிழமைகளை போதிக்க அல்லாஹ்வுடைய ரசூல் வரவில்லை. கிழமைகளிலும் நாள்களிலும் மாதங்களிலும் வருடங்களிலும் நீங்கள் செய்ய வேண்டிய இபாதத்துகள் என்ன என்று போதிக்கத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் அவர்கள் 2 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டுகிறார். அப்பொழுதும் ஆண்டை எங்கிருந்து துவக்குவது, மக்களுக்கு அன்றைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டார்கள். 5 வருட காலத்திற்கு பிறகு உமருடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாம் பறந்து விரிந்தது. அப்பொழுது நிர்வாக வசதிக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளுக்கு பிறகு இஸ்லாமிய வரலாறுகள் எழுதப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அரசாங்கம் நிறுவப்பட்ட அரசு உத்தரவுகள் துல்லியமாக பிறப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு கேட்டார்கள், நமக்கு ஒரு ஆண்டு துவக்கப்பட வேண்டாமா? ஒவ்வொருவரும் ஆலோசனை சொல்லுங்கள். இன்றைக்கு மக்கள் மத்தியிலே கேட்டால் யானை ஆண்டு என்கிறார்கள், ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு என்கிறார்கள், பத்ர் போரை காரணமாக சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஹிஜ்ரத்திற்கு வந்தார்கள், அது ஒரு காரணம், பிறப்பு ஒரு காரணம், இறப்பு ஒரு காரணம், வஹி ஒரு காரணம். இப்படி பலதரப்பட்ட காரணங்கள் மனித சமுதாயத்திலே உண்டு. ஆட்சி நிறுவப்பட வேண்டும், ஆகவே எங்கிருந்து ஆண்டை துவக்குவது? எல்லோரும் ஆலோசனை சொன்னார்கள். ஒரு சில சஹாபாக்கள் சொன்னார்கள், யார் உமர் அவர்களே, கைசரும் கிஸ்ராவும் எப்படி அந்த நாடுகளில் ஆண்டுகள் துவக்கப்படுகிறதோ அது போன்று துவக்குவோம். இன்னும் ஒரு சில மக்கள் சொன்னார்கள், அல்ல, பத்ர் போர் எவ்வளவு பெரிய ஒரு போர், அந்த போரில் கலந்து கொண்ட மக்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்த வரலாற்று சிறப்புமிக்க போர், அதிலிருந்து ஆண்டை துவக்கலாமே என்றார்கள். பல ஆலோசனை எடுத்து வைக்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஆலோசனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்து சத்தியம் அசத்தியம் பிரித்தறிக்கப்பட்டு
மதீனாவில் ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுவினார்கள். அந்த ஹிஜ்ரத் நாடு துறந்து வந்த அந்த முக்கிய பயணத்தை ஆண்டினுடைய துவக்கமாக வைப்போம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையின் கீழ் நடத்தப்பட்ட ஆலோசனையின் பெயரில் தான் ஹிஜ்ரா என்கிற ஒரு பெயர் இந்த மனித சமுதாயத்திற்கு அறிமுகமானது. அல்லாஹ்வுடைய ரசூல் வைத்த பெயர் அல்ல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைத்த பெயர் அல்ல. அதிலும் குறிப்பாக நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. முஹர்ரம் மாதம் வந்தால் நம்மில் பல பேருக்கு இந்த மாதம் என்ன மாதம், இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போன மாதம் என்று நம்முடைய வீட்டுகளில் பெண்கள் முதியவர்கள் பேசுவதை நம்முடைய காதுகளிலே கேட்கிறோம். அதுவும் தவறு. காரணம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஹிஜ்ரத் போனது எந்த மாதம்? முஹர்ரம் மாதம் அல்ல. இனி வரக்கூடிய சஃபருடைய மாதம் பிறை 27 தான் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வஹிய வருகிறது. மக்காவிலே இருந்து நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். பிறை 27 அபூபக்கர் சித்திக் அவருடைய வீட்டுக்கு செல்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஃபர் அடுத்த மாதம் வருகிற சஃபர் மாதம் பிறை 27 வீட்டுக்குள் சென்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அவர்களோடு தௌர் குகையில் 3 நாள் தங்குகிறார். பிறை 29 ரபியுல் அவ்வல் பிறை 1 வரை தௌர் குகையில் 3 நாள் தங்குகிறார். தௌர் குகையிலிருந்து புறப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவினுடைய எல்லையில் இருக்கின்ற கூஃபா பள்ளிக்கு செல்கிறார். அது ரபியுல் அவ்வல் பிறை 8. கூஃபாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை 4 நாள் தங்குகிறார். 5வது நாள் ரபியுல் அவ்வல் பிறை 12 தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள் நுழைகிறார். இதான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஹிஜ்ரத் செய்த மாதம், முஹர்ரம் மாதம் அல்ல. ரபியுல் அவ்வல் பிறை 12 வரும் பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பயணம் நமக்கு ஞாபகம் வர வேண்டுமே தவிர அது முஹர்ரம் மாதத்தில் அல்ல. பிறகு எப்படி ஆண்டினுடைய துவக்கத்தை ஏன் ரபியுல் அவ்வலிலே இருந்து துவங்காமல் முஹர்ரத்திலே இருந்து ஏன் துவங்கினார்கள் என்றால் அது உலக நியதி. உதாரணத்திற்கு வருகிற 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ், இயேசு பிறந்த தினம். ஆனால் கிமு கிபி என்று போடுகிற பொழுது, கணக்கு வைக்கிற பொழுது ஜனவரியிலிருந்து தான் துவங்குவார்கள். உண்டுமா இல்லையா? டிசம்பர் 25 இருந்து யாராவது கணக்கு வைப்பார்களா? அல்ல. அது வருடத்தினுடைய துவக்கம் ஜனவரியிலிருந்து டிசம்பர். டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ், இயேசு பிறந்த தின விழா. ஆனால் அவர்கள் ஆண்டினுடைய எண்ணிக்கையை துவக்கும் பொழுது ஜனவரியில இருந்து துவக்குவார்கள். அதே போல அன்றைக்கு மக்கள் மத்தியில் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆகர், இப்படிப்பட்ட இஸ்லாமிய மாதங்கள் மக்கள் மத்தியில் புழக்கத்தில் இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆண்டினுடைய துவக்கமாக முஹர்ரத்தை ஏன் வைத்தார்கள் என்றால் அது வருடத்தினுடைய முதல் மாதம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்தது ரபியுல் அவ்வல் பிறை 12 மதீனாவுக்கு சென்ற தினம். புறப்பட்ட தினம் சஃபருடைய மாதம், வரக்கூடிய அடுத்த மாதம் சஃபருடைய மாதம். சஃபருடைய மாதம் பிறை 27 தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகிறது, மக்காவிலே இருந்து நீங்கள் மதீனாவுக்கு செல்லுங்கள். அப்படியானால் நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹிஜ்ரத் என்பது மாதத்தினுடைய துவக்கத்திற்கு வைத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் அல்ல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிர்வாக வசதிக்காக வேண்டி சஹாபாக்களோடு ஆலோசனை செய்த காரியம் தானே தவிர அது ஒரு ஃபர்லான காரியமோ கட்டாயமாக அந்த ஹிஜ்ரத்தை குறித்து ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும், அதற்காக வேண்டி ஒரு கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் என்கிற அளவுக்கு மார்க்க முக்கியத்துவம் வாய்ந்ததோ என்றால் நிச்சயம் இல்லை தோழர்களே. ஹிஜ்ரத்தினுடைய முஹர்ரம் மாதத்துடைய எண்ணிக்கை என்பது வேறு, வருடத்தினுடைய துவக்கம் என்பது வேறு. அது ஒரு நிர்வாக வசதிக்கு வரலாறுகளை பதிவு செய்வதற்காக வேண்டி வைத்துக் கொண்ட பெயர்கள். அடுத்தது பாருங்கள், இது முஹர்ரம் மாதம் இல்லைங்களா? இஸ்லாமிய மாதத்தினுடைய எண்ணிக்கை 12. 12 மாதங்களில் ஒவ்வொரு மாதங்களில் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலே கேட்டால் ரபியுல் அவ்வல் மாதம் ராத்தீப்புடைய மாதம், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆகிர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர் எல்லாம் மௌலூது மாதம், ராத்தீப்புடைய மாதம் என்று சொல்லுவார்கள். ஆனால் திருக்குர்ஆனில் இந்த முஹர்ரம் மாதம் என்கிற மாதத்திற்கு ஏதாவது சிறப்புகளை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறானா? பேண வேண்டிய விஷயங்கள் உண்டு. அல்லாஹ் சொல்லுகிறான், போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட மாதங்கள் 4 என்கிறான் அல்லாஹ். போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட மாதம். ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருந்தால் அந்த சாம்ராஜ்யம் ஒரு நிர்பந்தத்திற்காக வேண்டி போர் தொடுக்குவதாக இருந்தால் 8 மாதம் தான் போர் தொடுக்க அனுமதிக்கப்பட்ட மாதம். 4 மாதங்கள் போர் செய்ய தடுக்கப்பட்ட மாதம். காரணம், அது இறைவனால் புனிதமாக அறிவிக்கப்பட்ட மாதம். அந்த மாதம் எதுங்க? துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம் மாதம்.
அதற்கு அடுத்து வருகிற மாதம் ரஜபு மாதம். 4 மாதம் போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட மாதம். அந்த மாதத்தில் ஒன்றுதான் இந்த முஹர்ரம் மாதம். இந்த மாதத்தில் இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் போர்கள் நிறுத்தப்பட வேண்டும், ராணுவ அதிகாரிகளுக்கு ஓய்வளிக்கப்பட வேண்டும், எதிரிகளோடு சண்டையிடுதல் கூடாது. காரணம், அல்லாஹுவால் புனிதமாக்கப்பட்ட மாதம் இந்த முஹர்ரம் மாதம். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். இந்த புனிதமிக்க இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய காரியம் என்னங்க? எதை எதை செய்யக்கூடாது? இந்த இஸ்லாமிய சமூக மக்களுடைய கவனங்களை திசை திருப்ப, இந்த மாதத்தினுடைய புனிதத்தன்மையை சீர்குலைக்க திட்டமிட்டு உருவானவர்கள் தான் இஸ்லாமிய வரலாற்றில் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்கிற கூட்டமைப்புக்கு எதிராக அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் உருவான ஷியா என்கிற ஒரு கூட்டம். இந்த ஷியா என்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கும் உலகளாவிய அளவில் பறந்து அங்குமிங்குமாக உண்டு. ஈரான் என்கிற நாட்டில் ஒட்டுமொத்த மக்களும் ஷியாயிசம். நம்முடைய கோவை மாநகரங்களில் பல இடங்களிலே நீங்கள் பார்க்கலாம். தொப்பி அணிந்து, தாடி வைத்து, இஸ்லாமிய கோலத்தில் ஆடைகளை அணிந்து, இஸ்லாமிய பெயர்களை தாங்கி இருக்கிற அந்த ஷியாக்கள் என்றால் யார்? அவர்களுக்கும் இந்த முஹர்ரத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதையும் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். காரணம், நம்முடைய பிள்ளைகளை அனாச்சாரத்திலே இருந்து காப்பாற்ற, நம்முடைய குடும்பங்களை பித்அத்திலே இருந்து காப்பாற்ற, குறிப்பாக மாதத்தினுடைய புனிதத்துவம் என்ன என்பது நமக்கு தெரிய வேண்டும். இந்த முஹர்ரம் மாதம் வந்தால் பிறை 1 இருந்து 10 வரை தொடர்ந்து 10 நாள் துக்க நாளாக அறிவித்திருக்கிறார்கள் ஷியாக்கள். புனிதமிக்க கஅபாவை இந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் தரிசிப்பதை போல ஈரான் என்கிற நாட்டில் கொமேனியினுடைய மரணத்திற்கு பிறகு இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் 24 லட்சம் முதல் 40 லட்சம் வரை ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் மக்காவிலே கூடுகிறார்கள். அதே போல ஒட்டுமொத்த ஷியாக்களும் கூடுகிற லட்சோப லட்ச முஸ்லிம்கள் ஒன்று கூடுகிற அவர்களுடைய பார்வையில் ஒரு இடம் உண்டுமானால் கஅபாவுக்கு அடுத்தபடியாக அது ஈரானில் தான் உண்டு. அது ஒரு கபர். அந்த கபர் வழிபாட்டு சிந்தனை இந்த மனித சமுதாயத்திலே ஊட்டியது ஷியாக்கள். அனாச்சாரங்களையும் பித்அத்துகளையும் இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் கண்டித்த, வன்மையாக எச்சரித்த, அதிகப்படியான மார்க்கத்திற்கு புறம்பான வைபவங்களை, அனாச்சாரங்களை, சடங்கு சம்பிரதாயங்களை உருவாக்கியவர்கள் ஷியாக்கள். அங்கிலே இருந்து துருக்கிக்கு வரும், துருக்கியிலே இருந்து முதல் கட்டமாக அவர்கள் இறக்குமதி செய்வது சவுதிக்கு. காரணம், துருக்கி நாடு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கும் தெரியும். துருக்கி என்றாலே பித்அத்தினுடைய மொத்த ஜங்ஷனே துருக்கி தான். இறந்து போனவர்கள் செவியேற்பார்கள், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே நெருக்கம் உண்டு, அவுலியாக்களை தரிசிக்க வேண்டும், அவுலியாக்கள் இல்லாவிட்டால் ஒரு மனிதன் நிச்சயமாக மோட்சமடைய முடியாது என்றெல்லாம் தர்கா வழிபாட்டு கலாச்சார சிந்தனையை அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டு நியாயப்படுத்திய கூட்டம் ஷியாக்களும் துருக்கி வாசிகளும். இந்த துருக்கிகள் எல்லா பித்அத்துகளையும், மதுஹபுகள் முதற்கொண்டு அனைத்து அனாச்சாரங்களையும் இறக்கியது சவுதி அரேபியாவில். காரணம், கொஞ்ச காலம் துருக்கியினுடைய ஆட்சியின் கீழ் சவுதி அரேபியா இருந்தது. ஏன் அங்கே கொண்டு போய் இறக்கினார்கள்? உலகத்தில் எங்காவது இறக்கினால் என்ன என்றால் அதில் ஒரு காரணம் உண்டு. சவுதியே செய்கிறதே என்று மக்கள் பார்ப்பார்கள். மக்காவிலேயே 23 தொழுகிறார்களே, சொல்லுகிறார்களா இல்லையா? மக்காவிலேயே 23 தொழுகிறார்களே, மக்காவிலேயே ஜும்மாவுக்கு 2 பாங்கு உண்டுமே என்று இன்றைக்கும் அறியாத மக்கள் பேசுகிறார்கள். காரணம், அங்கு செய்வதை இஸ்லாமிய சாயம் பூசுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவேதான் அங்கே கொண்டு போய் இறக்கினார்கள். இந்த ஷியாக்கள் யார் தெரியுமா? விரிவாக பேச எனக்கு நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்கிறேன். ஷியாக்கள் யார் என்றால் அவர்களுடைய முக்கியமான ஒரு கான்செப்ட், அவர்கள் பாஞ்சா எடுக்கிற 5 விரல். முஹர்ரம் 1 இருந்து 10 வரை பார்த்தால் மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற வட மாநிலங்களில் பாஞ்சா எடுக்கிற ஒரு மரபு உண்டு. பாஞ்சா என்றால் பாஞ்ச் என்றால் 5 விரல்களை கொண்டது. ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொன்று அலி, ஒன்று ஃபாத்திமா, ஒன்று ஹசன், ஒன்று ஹுசைன். அலி அவர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஷியாயிசம். எந்த அளவுக்கு என்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து அந்த 70 பிரிவுகள் ஷியாவிலே உண்டு. மதுஹபிலாவது 4 பிரிவு தற்காலத்திலே உண்டு. ஷியாவில் மட்டும் 70 பிரிவுகள் உண்டு. அந்த 70 பிரிவினரும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து 5 வகையான நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? அலி அவர்கள் யார் என்றால், ஒரு சாரார் சொல்கிறார்கள் அலி அவர்கள் நபி,
இன்னொரு சாரார் சொல்கிறார்கள் அலி அவர்கள் அல்லாஹ்வுடைய உயிர், இன்னொரு சாரார் சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, இன்னொரு சாரார் சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய வழி. அதில் முதிர்ந்து போன ஷியா சொல்லப்படுகின்ற அனாச்சாரத்தினுடைய மொத்த கேந்திரமாக திகழ்கின்ற சொல்லுவது அலி நபி அல்ல, அலி அல்லாஹ்வுடைய உயிரும் அல்ல, அலி அல்லாஹ்வே தான் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஷியாக்கள். ஷியாக்கள் நம்முடைய குர்ஆனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்களுக்கு தெரியுமா? யாரிடத்திலாவது வாய்ப்பு கிடைத்தால் பேசிப்பார்கள் மெல்ல. நம்முடைய குர்ஆனை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்ன காரணமா? அலி அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன் அவர் குழந்தையாக இருந்த காரணத்தினால் நபி அவர்களுக்கு இறக்கப்பட்டது. இந்த குர்ஆனை தொகுத்தது யார்? உமருடைய தலைமை, அபூபக்கர் சித்திக் அவருடைய தலைமையில் ஒரு சஹாபாக்கள் கூட்டம். நிறைய இரட்டடிப்புகள் இந்த குர்ஆனிலே உண்டு. உண்மையில் குர்ஆன் இன்றைக்கு இருப்பதை காட்டிலும் 4 மடங்கு 5 மடங்கு பெரிதாக இருக்கப்பட வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த திருக்குர்ஆனை ஏற்க மாட்டோம். அந்த ஷியாக்களுக்கு பார்த்தால் ஜமாத்தோட தொழுகை கிடையாது, ஜும்மாவுடைய தொழுகை கிடையாது. என்ன காரணம் என்று கேட்டால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? 12 இமாம்கள் அவர்களுக்கு உண்டு. 12 இமாம்களும் பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்களாம், நபியை போலவாம். அவர்கள் தான் உங்களுடைய மக்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டுமாம். அதில் 12வது இமாம் சிறிய வயதிலிருந்தே தொலைந்து போய்விட்டார். அவர் எப்பொழுது வருவாரோ அவர் வரும் பொழுது எங்களுக்கு ஒரு குர்ஆனை கொண்டு வருவார். அவர் வந்த பிறகுதான் ஜமாத்துடைய தொழுகை, அவர் வந்த பிறகுதான் ஜும்மாவுடைய குத்துபா. அதுவரை ஷியாயிசத்தில் பார்த்தால் குற்றவியல் சட்டங்களே கிடையாது. தெரியுமா? விபச்சாரத்திற்கோ மது அருந்தினாலோ திருடினாலோ என்ன அநியாயங்கள் செய்தாலும் குற்றவியல் சட்டம் இல்லை. காரணம், அவருடைய இமாம் இன்னும் வரவில்லை. இந்த நம்பிக்கை. இந்த முஹர்ரம் மாதம் அல்லாஹு தஆலா சிறப்பித்து சொல்லப்பட்ட இந்த முஹர்ரம் மாதம் 1 இருந்து 10 வரை ஈரானிலும் ஈராக்கிலும் இன்னும் இந்தியாவினுடைய பல பகுதிகளிலும் 1 இருந்து 10 வரை அவர்கள் செய்கிற ஆர்ப்பாட்டம் என்னவென்றால், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு போரிலே கொல்லப்பட்டார். கொல்லப்பட்டது முஹர்ரத்துடைய மாதம். ஆகவே 1 இருந்து 10 வரை அதை ஒரு துக்ககரமாக அறிவித்து ஷியாயிசம் என்று கூகுளிலே போய் இணையதளத்திலே நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தால் அவர்கள் இந்த 1 இருந்து 10 வரை செய்கிற அட்டகாசங்கள் வீடியோ கிளிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஹுசைன் அவர்களுக்கு ஒரு சந்தாக்கு பெட்டியை செய்து 10வது நாள் அதை ஊர்வலமாக, பிரம்மாண்டமான ஊர்வலமாக எடுத்து வந்து அதை அடக்குவதற்காக வேண்டி ஒரு கபரஸ்தான், ஒரு ஆளை அடக்குவதை போல அந்த சந்தாக்கை உள்ளே வைத்து அடக்குகிற பொழுது ஒரு துண்டிச்சீட்டை கையிலே வைத்து கோரமாக, கோரஸாக, ஆக்ரோஷமாக, வெறியை தூண்டுகிற வகையில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படியெல்லாம் கொல்லப்பட்டார்கள் என்று ஆக்ரோஷமாக வெறித்தனத்தை ஊட்டுகிற வகையில் வாசித்து, அந்த வாசித்து அடக்கம் செய்கிற அந்த நேரத்தில் கைகளில் இருக்கிற ஆயுதங்களை கொண்டு தன்னை தாக்கி தலைகளிலே இருந்தும் உடம்புகளிலே இருந்தும் ரத்தங்கள் பீரிட்டு, அந்த நேரத்தில் அவருடைய வாய்களிலே இருந்து வருகிற வார்த்தை அபூபக்கர் காஃபிர், உமர் காஃபிர், உஸ்மான் காஃபிர் என்று எல்லா சஹாபாக்களையும் காஃபிர் காஃபிர் என்று வர்ணனை செய்து அவர்களுடைய குடும்பம் அவர்களையும் சபித்து வாசங்கள் சொல்லப்பட்டதை நீங்கள் இணையதளத்திலே பார்க்கலாம். இப்படிப்பட்ட கொடுமைக்காரர்கள் 1 இருந்து 10 நாள் வரை தொடர்ந்து துக்ககரமாக, துக்க தினமாக அனுஷ்டிக்கப்பட்ட மாதம் இந்த மாதம். அப்படியா? இந்த மாதத்துடைய சிறப்பு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த மாதத்துடைய சிறப்பை மக்களுக்கு போதித்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். இந்த ஷியாக்கள் இப்படியெல்லாம் 1 இருந்து 10 வரை இது ஒரு துக்ககரமான நாளாக அறிவித்த காரணத்தினால் காரிஜியாக்கள் என்று வழிகட்டு போன இன்னொரு பிரிவு உண்டு. இந்த காரிஜியாக்கள் என்ன செய்தார்கள்? 1 இருந்து 10 வரை சந்தோஷகரமான தினமாக அறிவித்தார்கள். அந்த 10 நாளும் பெருநாள் கொண்டாடுவது காரிஜியாக்கள். 10 நாளும் புத்தாடை அணிவது, 10 நாளும் வருகிற போகிறவர்களுக்கெல்லாம் விருந்துகளை ஏற்பாடு செய்வது, 10 நாளும் வீதிகளை அலங்கரிப்பது, 10 நாளும் பள்ளி வாயிலுக்குள்ள யாசீன்களை ஓதுவது. அதில் 10வது நாள் மட்டும் சிறப்பாக 3 யாசீன் ஓதுமாறு ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை ஹாரிஜியாக்கள் உருவாக்கினார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? 3 யாசீன் 10வது நாள் பள்ளியிலே ஓதுங்கள் என்றார்கள். என்ன காரணம்? ஒரு யாசீன் ஹுசைன் அவர்களுக்கு, இன்னொரு யாசீன் சஹாபாக்களுக்கு, இன்னொரு யாசீன் நமக்கு முன்னால் மரணித்து போன நல்லவர்களுக்கு என்கிற ஒரு சித்தாந்தத்தை ஹாரிஜியாக்கள் கொண்டு வந்தார்கள். எதற்காக? ஷியாக்களுக்கு எதிராக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹர்ரம் மாதத்துடைய சிறப்பாக என்ன சொன்னார்கள் என்பதை மனித சமுதாயத்தில் இரட்டடிப்பு செய்து விட்டார்கள். இதன் சரித்திர சுருக்கமான பின்னணி. இந்த மாதம் ஒரு துக்ககரமான மாதம் அல்ல, ஒரு சந்தோஷமான மாதம் தோழர்களே.
இந்த மாதம் அல்லாஹுவை நினைவு கூற வேண்டிய மாதம். இந்த மாதம் ஆசூரா நோன்பு 9, 10 வைக்கிறோம். அதனுடைய பின்னணி என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் 10 வருட காலம் இருக்கும் பொழுது ஆசூரா நோன்பு வைத்துக் கொண்டுதான் இருந்தார்கள். 13 ஆண்டு காலம் இருக்கும்போது மக்காவிலே இருக்கிற மக்கள் ஆசூரா நோன்பு வைக்கிறதற்கு பிறை 10 மட்டும் தான் வைத்தார்கள். என்ன காரணம்? கௌபாவினுடைய திரைச்சீலை மாற்றப்படுகிற நாள் முஹர்ரம் மாதம் 10வது நாள். ஆகவே குறைஷிகளாக இருக்கக்கூடிய அரபு நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து ஆசூரா நாள் 10வது நோன்பை வைத்து வந்தார்கள். மக்காவில் 13 வருட காலம் ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படவே இல்லை. ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படும் வரை ஆசூரா நோன்பு 10ஐ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இஸ்லாத்தை ஏற்ற மக்களும் கொண்டுதான் பின்பற்றி தான் வந்தார்கள். மக்காவில் 13 வருட காலம் அந்த மக்கள் அந்த ஆசூரா நோன்பை ஏன் வைத்தார்கள்? காபாவுக்கு திரைச்சீலை மாற்றப்படுகிற நாள். 13 ஆண்டு காலத்திற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வருகிறார். மதீனா வந்தால் மதீனாவில் கிறிஸ்தவர்கள், யூதர்கள், வேதக்காரர்கள் அதிகம் உள்ள ஊர் மதீனா. மதீனா வந்து ஆசூரா நோன்பு வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யூதர்களும் இங்கே இந்த ஆசூரா நோன்பு வைக்கிறார்கள் என்று சொன்னார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து யூதர்கள் ஆசூரா நோன்பு வைப்பதற்கு என்ன காரணம் என்று விசாரித்தார்கள். அப்பொழுது யூதர்கள் சொன்ன பதில் புகாரி, முஸ்லிம் போன்ற நபிமொழி தொகுப்பிலே நீங்கள் பார்க்கலாம். யூதர்கள் சொன்னார்கள், முஹம்மதுடைய தோழர்களை தெரிந்து கொள்ளுங்கள், முஹர்ரம் மாதம் 10வது நாள் தான் ஃபிரௌனிடமிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றி இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த நாள் முஹர்ரம் 10. ஆகவே அந்த நாளை நாங்கள் நோன்பு வைக்கிறோம் என்றார்கள். புகாரி என்ற நபிமொழி தொகுப்பிலே நீங்கள் பார்க்கலாம். முதல் பாகத்தில் எந்த அளவுக்கு அந்த முஹர்ரம் 10ஐ யூதர்கள் மதீனாவிலே கொண்டாடினார்கள் என்றால், மனைவிமார்களை புத்தாடை அணிய வைத்து ஆபரணங்களை போட்டு குடும்பமாக கொண்டாடினார்கள் ஆசூரா நோன்பை யூதர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வரும் பொழுது மதீனா வந்து பார்த்தால் யூதர்கள் ஆசூரா நோன்பு கொண்டாடினார்கள். விஷயங்களை கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், யூதர்களை காட்டிலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அதிகம் உரிமை கொண்டாடுகிற தகுதி எங்களுக்கு தான் உண்டு என்று சொல்லி மதீனாவிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசூரா நோன்பு 10வது நாள் கொண்டாடி கொண்டே இருந்தார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் சொல்கிறார்கள், வேதக்காரர்கள், குறிப்பாக யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் முற்றிலும் மாற்றமாக நடக்க ஆரம்பத்திலே சொல்லவில்லை. ஆரம்பத்தில் இறை சட்டத்திற்கு மாற்றமில்லாத காரியங்களில், உலக விஷயங்களில் அவர்களோடு ஒத்து போயிருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மெல்ல மெல்ல யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒப்பந்தங்களுக்கு மாறு செய்து மறைமுகமாக சரித்திட்டங்களை தீட்டி இஸ்லாத்தினுடைய விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகடனம் செய்தார்கள், யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் நீங்கள் மாறு செய்யுங்கள். யூதர்களை நீங்கள் சாணுக்கு நாள் சாணுக்கு சான் பின்பற்றக்கூடிய ஒரு காலம் வரும். அவர்கள் உடும்பின் பொந்தில் நுழைந்தாலும் நீங்களும் ஏன், எதற்கு என்று கேட்காமல் நுழைகிற ஒரு காலம் வரும். லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாயிஹிம் மசாஜித். யஹூதிகளையும் நஸாராக்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக. காரணம், இறந்து போன இடங்களை, ஒரு மனிதன் இறந்து போனால் இறந்து போன இடத்தை அடக்கி கட்டி உயர்த்தி வணங்க வழிபாடு செய்கிற கலாச்சாரம் யூதர்களுடைய கலாச்சாரம் என்றெல்லாம் யூதர்களுக்கு மாறு செய்கிற பிரகடனம் மதீனாவில் மெல்ல மெல்ல ஆரம்பித்தது. திடீரென ஒரு நாள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், கிறிஸ்தவர்களும் சேர்ந்து இந்த ஆசூரா நோன்பை கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் பிறை 9 இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைப்பேன் என்றார்கள். அவருடைய மரணத்திற்கு முந்தைய ஆண்டு. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த ஆண்டு உயிரோடு இல்லை, மரணித்து போனார். ஆகவேதான் பிறை 9, 10 நோன்பு வைக்கிறோம். மக்காவிலே இருக்கிற மக்கள் ஆசூரா நோன்பு வைப்பதற்கு காரணம் என்ன? காபாவினுடைய திரைச்சீலை பிறை 10 மாற்றப்படுகிற நாள். யூதர்கள் வேதத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய ரசூல் அங்கீகரித்த நிகழ்வு என்ன? 10வது நாள் ஃபிரௌனிடமிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றிய நாள். இப்படி அல்லாஹ்வை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிற இந்த மாதத்தில் ஆசூரா நோன்பு வைத்து அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டிய இந்த மாதத்தில் மார்புகளிலும் தலைகளிலும் அடித்துக் கொண்டு ஒப்பாரி வைத்து ஓலமிட்டு துக்ககரமாக இந்த மனித சமுதாயத்தில் இஸ்லாத்திற்கு விரோதமான ஒரு அனாச்சாரங்களை ஊக்குவிக்கிறார்கள் என்றால் நிச்சயம் இதனுடைய சரித்திர பின்னணிகளை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கல்ல, ஒரு சுருக்கமாக ஒன்றை சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
எந்த நாளை ஒரு சிறப்புக்குரிய நாள் என்று நமக்கு சொன்னார்களோ அந்த நாளை அல்லாஹ்வுடைய ரசூல் சிறப்புக்குரிய நாள் என்று சொல்லும் பொழுதே அதை எப்படி சிறப்பிக்க வேண்டும் என்றும் சொல்லுவார்கள். உதாரணத்திற்கு வெள்ளிக்கிழமை சிறப்புக்குரிய நாள். அது சிறப்புக்குரிய நாள் என்பதற்காக வேண்டி வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கலாமா என்றால் வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்க அல்லாஹ்வுடைய ரசூல் தடை விதித்தார்கள். நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள், 2 பெருநாள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். நான் நோன்பு வைத்து சந்தோஷமாக இருக்கிறேன் என்றால் முடியுமா? நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள், பெருநாட்களில் நோன்பு வைக்க தடை. திங்கள் வியாழன் 2 நாள், வாரத்துடைய 2 நாள் நோன்பு வையுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் குடும்பத்தோடு பெருநாள் கொண்டாடி திங்கள் வியாழன் நோன்பு வைக்கிறேன் என்று சொன்னால் நடக்குமா? அது நடக்காது. அப்ப ஒரு நாளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்து சிறப்பியுங்கள் என்றால் அது நோன்பு வைத்து சிறப்பிக்கப்பட வேண்டும். நோன்பு வைக்காமல் புத்தாடை அணிந்து உணவு உண்டு நோன்பு வைக்காமல் கொண்டாடுங்கள் என்றால் அது நோன்பு வைக்காமல் கொண்டாடப்பட வேண்டிய நாள். அந்த நாள் நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாளை போல. அந்த அடிப்படையில் ஆசூரா நாள் என்றால் நம்முடைய சிந்தனையிலே வர வேண்டியது ஃபிரௌன் காப்பாற்றப்பட்ட நாள், ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்ட நாள். அதிலும் யூதர்கள் சொல்கிறார்கள், ஹதீஸுடைய வாசகம், காப்பாற்றப்பட்ட உடனே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் பனு இஸ்ராயேல் சமுதாயமும் ஆசூரா நாள் 10வது நாள் நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வாழையடி வாழையாக வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் மதீனாவிலே ஆசூரா நாளில் நோன்பு வைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்தார்கள். கடைசியாக மரணத்திற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னதாக யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்கிற பிரகடனம் செய்யப்பட்டவுடன் 9 சேர்த்து வையுங்கள், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்றார்கள். அதுதான் பிறை 9 நாம் நோட்கிற நோன்பினுடைய சாராம்சம், பின்னணி. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய பின்னணிகளை நமக்கு சொல்லித் தந்தார்கள். மீண்டும் உங்களுடைய கவனத்திற்கு, முஹர்ரத்தினுடைய துவக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்த நாளே அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் ஹிஜ்ரத் செய்த ரபியுல் அவ்வல் மாதம், பிறை 12. இங்கிருந்து ஒரு 70 நாளை நீங்கள் கூட்டி பார்க்க வேண்டும். அப்ப ரபியுல் அவ்வல் மாதத்திலே இருந்து ஏன் துவங்கவில்லை வருடத்தை என்றால் அப்படி துவங்க முடியாது. காரணம், மக்கள் அன்றைக்கு முஹர்ரம் வருடத்தினுடைய முதல் மாதம் என்று கணக்கிட்டு வந்தார்கள். ஆகவே வருடத்தினுடைய முதல் மாதம் என்றால் முஹர்ரம் தான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஹிஜ்ரத் எப்பொழுது செய்தால் அது ரபியுல் அவ்வல் 12. வருடத்தை எங்கிருந்து துவக்குவது? அது முஹர்ரத்திலே இருந்து துவக்குவது. இதுதான் கணக்கு. ஹிஜ்ரா கமிட்டி மாதத்தை கணக்கிடுவது, ஹிஜ்ராவை கண்டுபிடித்து மனித சமுதாயத்தில் ஹிஜ்ராவின் வழக்கப்படி மக்களை மாற்றுவது அது ஃபர்லான காரியம் அல்ல. அது நிர்வாக சம்பந்தப்பட்ட காரியம், அது உலக சம்பந்தப்பட்ட காரியம், உலக மக்கள் தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். உலகமே பாதி உலகம் கிறிஸ்தவருடைய கையில் இருந்த காலத்தில் தான் கிரிகோரியன் கேலண்டர், ஜனவரியில இருந்து டிசம்பர் வரை இன்றைக்கு நாம் வழக்கத்தில் சொல்லப்படுகிற ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் என்கிற இந்த ஆங்கில மாத கணக்கை கொண்டு வந்தவர்கள் கிறிஸ்தவர்கள். 12 மணிக்கு மேல் மறுநாள் பிறந்து விட்டது என்கிற கணக்கை கொண்டு வந்தவர்கள் கிறிஸ்தவர்கள். ஆனால் உலகமே அதை ஒத்துக்கொண்டு விட்டது. அது ஒரு நிர்வாக வசதி, அவ்வளவுதான். அதுபோக முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர் என்கிற மாதங்கள் எல்லாம் நிர்வாக வசதிக்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்பாடு செய்ததுதானே தவிர அந்த மாதங்கள் முஹர்ரம் மாதம் வருகிற பொழுதெல்லாம் புத்தாண்டு கொண்டாடுவதற்காக வேண்டி அல்ல. அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட காரியம். நம்முடைய மாதம், சிறப்புக்குரிய மாதம் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த மாதங்களை எப்படி எப்படி சிறப்பித்து சொன்னார்களோ அப்படி சிறப்பிப்பது நம்முடைய தலையாய கடமை. உதாரணத்திற்கு முஹர்ரம் மாதம் வந்தால் அந்த மாதத்தினுடைய 9, 10 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைக்க சொன்ன மாதம். ஒரு வாரம் வரும் பொழுது திங்கள் வியாழன், அந்த திங்கட்கிழமை வரும் பொழுது நமக்குள் ஒரு உணர்வு ஏற்பட வேண்டும். காரணம், அந்த கிழமையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த கிழமை திங்கட்கிழமை. அல்லாஹ் தஆலா நபியாக தேர்வு செய்து ஹிரா குகையில் வஹியை அனுப்பினானே, அது எந்த மாதம்? ரமலானுடைய மாதம். அது பகலிலா இரவிலா? அது இரவு. என்ன கிழமை? என்ன கிழமை? வஹி இறங்கிய மாதம் ரமலானுடைய மாதம். வஹி இறங்கியது இரவுடைய நேரத்தில் இறங்கியது, பகலுடைய நேரத்தில் வஹி வரவில்லை, ஜிப்ரீல் வரவில்லை. என்ன கிழமை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திங்கட்கிழமை தான் நான் பிறந்தேன், திங்கட்கிழமை தான் எனக்கு வஹி வந்தது, வியாழனும் திங்களும் நோன்பு வையுங்கள். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அல்லாஹ்வுடைய ரசூல் பிறந்த நாள்,
பிறந்த கிழமை, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொன்னு சொன்னார்கள், திங்களும் வியாழனும் ஒவ்வொரு மனிதனுடைய அமல்களும் அல்லாஹ்விடத்திலே மலக்குமார்களால் சமர்ப்பிக்கப்படுகிற நாள். நான் நோன்பாளியாக இருக்கும் பொழுதே வானவர்களால் என்னுடைய இபாதத் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என நான் விரும்புகிறேன். பார்த்தீர்களா? வாரத்தினுடைய 2 கிழமை திங்கள் வியாழன் நோன்பு வையுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். நோன்பு வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தின விழாவை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு முஸ்லிமும் நினைவு கூற வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? மார்க்கம் தெரியாத காரணத்தினால், இப்படியே வளர்ந்த காரணத்தினால், ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 வரும்பொழுது பச்சை கொடிகளை கொட்டி குழந்தைகளுடைய கையில தேநீரை கொடுத்து இதுபோல கூட்டங்களை போட்டு மீனாது விழா நடத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தின விழா கொண்டாடுகிறோம். அப்படி கொண்டாட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அனுமதி உண்டுமா? இல்லை. எது மார்க்கமோ அதை விளங்காத காரணத்தினால் மார்க்கத்திற்கு புறம்பான அனாச்சாரங்கள், பித்அத்துகள் நம்முடைய வாழ்விலே நுழைந்து விட்டது என்பதைத்தான் வேதனையோடு இங்கே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். வாரத்தில் 2 நோன்பு, மாதத்தில் பாருங்கள் 3 நோன்பு, பிறை 13, 14, 15 3 நோன்பு யார் தொடர்ந்து வைக்கிறாரோ அவர் காலமெல்லாம் நோன்பு நோற்ற பட்டியலில் இடம்பெறுகிறார். அவருடைய ஆயுள் காலம் முழுக்க அவர் நோன்பு. எப்படி? ஒரு நோன்புக்கு 10 நன்மை, 3 நோன்புக்கு 30. வருடம் மாதத்தினுடைய 3 நோன்பு தொடர்ந்து வைத்தால் என்னவாகும்? காலமெல்லாம் நீங்கள் நோன்பதை போல, தினசரி நீங்கள் நோன்பு இருந்ததை போல மலக்குமார்களால் நன்மை பட்டியலில் எழுதப்படும். அதை வையுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மாதத்தை குறித்து நமக்கு சொன்னார்கள். முஹர்ரம் மாதம் வந்துதான் 9, 10 நோன்பு வையுங்கள். ஆசூராவுடைய நோன்பு. மக்காவுக்கு காரணம் இது, மதீனாவிலே காரணம் இது. ஃபிரௌன் அழிக்கப்பட்ட மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஹர்ரம் மாதத்தில் தான் சந்திரனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிளந்தார்கள். முஹர்ரம் மாதம் முடிந்து அடுத்து சிறப்புக்குரிய மாதம் எது? ரபியுல் அவ்வலோ, ரபியுல் நாவலோ, மௌலூது மாதமோ, முஹய்யத்தீன் ஆண்டவர் மாதமோ அல்ல. அந்த மாதத்திற்கும் இஸ்லாமிய சம்பந்தமும் கிடையாது. அடுத்த மாதம் வருகிற மாதம் எது? ரஜபுடைய மாதம், போர் செய்ய தடுக்கப்பட்ட மாதம். அதற்கு அடுத்தது சௌபான், சௌபானுக்கு அடுத்தபடியாக ரமலான். சௌபான் கடைசி 10 நோன்பு வைக்காதீர்கள் என்றார்கள். காரணம், அந்த ரமலானுடைய மாதத்திற்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்பதற்காக. ரமலான் மாதம் 30 நோன்பு. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷவ்வால் மாதம் வந்தால் அதில் முதல் 6 நோன்பு வையுங்கள். ஷவ்வால் மாதத்தை தொடர்ந்து யார் வைத்தாரோ அவர் ஒருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆசூரா நோன்பு, அரஃபாவுடைய நோன்பு, துல்ஹஜ் மாதம் பிறை 9 ஒரு நோன்பு வையுங்கள் என்றார்கள். ஒவ்வொரு மாதத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் சிறப்பித்து சொன்னார்கள் அங்கெல்லாம் பாருங்கள் நோன்பு வைக்க சொல்லுவார்கள். நோன்பு வையுங்கள். நான் பிறந்தேன், நோன்பு வையுங்கள். வஹி வந்தது, நோன்பு வையுங்கள். அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்படுகிற கிழமை திங்கள் வியாழன், நோன்பு வையுங்கள். பிறை 13, 14, 15 நோன்பு வையுங்கள். அரஃபாவுடைய நாள் கொண்டாட வேண்டுமா? நோன்பு வையுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போல ஆசூரா நோன்பு வைத்தமே அதனுடைய சிறப்பு என்னங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுக்கு அடுத்தபடியாக ஒரு சிறப்புக்குரிய ஒரு நோன்பு உண்டுமானால் அது ஆசூராவுடைய நோன்பு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு இடத்துல இப்படி சொல்கிறார்கள், ஃபரலான தொழுகைக்கு அடுத்த சிறப்பான தொழுகை இரவு தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகை. ஃபரலான ரமலானுடைய நோன்புக்கு அடுத்தபடியான ஒரு நோன்பு முஹர்ரம் மாதத்துடைய நோன்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதனுடைய நன்மை என்னங்க? யார் முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பை வைக்கிறார்களோ அவர்களுடைய 2009 எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. சிறு பாவங்கள், பெரும்பாவம் அல்ல. விபச்சாரம், மது, சூது, கொலை, கொள்ளை, வட்டி போன்ற பெரும்பாவங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் பட்டியலிட்டிருக்கிறார்கள். அந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னிக்க வேண்டுமானால் அது அமல்கள் கொண்டு அழிக்கப்படாது. அமல்கள் செய்கிற காரணத்தினால் பரிகாரம் கிடைக்காது. அது உம்ராவுக்கு போனாலும் சரி, ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி. பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று எந்தெந்த ஹதீசுகளை நீங்கள் படிக்கிறீர்களோ அந்த பாவங்கள் எல்லாம் சிறு பாவங்கள். பெரும்பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். தௌபாவுக்கு 3 நிபந்தனை. ஒன்று, செய்த குற்றத்தை முதலில் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த தவறை செய்து விட்டேன். இரண்டாவது நிபந்தனை, அல்லாஹுவே இந்த பாவத்தை விட்டு என்னை நீ பாதுகாத்து மன்னிக்கப்பட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேட வேண்டும். மூன்றாவது, அல்லாஹ் மரணிக்கின்ற வரை இனி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். 3 கோரிக்கை அல்லாஹ்விடத்திலே வைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்தால் தௌபா நிச்சயம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று
மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லி மாதத்தினுடைய சுருக்கமான பின்னணி, ஹிஜ்ரி ஆண்டு துவக்கத்தினுடைய பின்னணி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் கண்டிப்பாக ஆரம்பத்தில் நான் நினைவுறுத்தியதை போல ஒவ்வொருவரும் படியுங்கள். மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டியது நம்முடைய கடமை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து ஊர் ஊராக உலகமாக சுற்றி திரிந்து இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்காவிட்டால் அந்த மார்க்கம் நம்முடைய கையிலே வந்திருக்குமாங்க? நிச்சயம் வந்திருக்காது. பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள் என்று குடும்பமாக இந்த மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபட்டு உழைத்து இந்த மார்க்கத்தை இன்றைக்கு நம்முடைய கையிலே கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார்கள். நம்முடைய கடமை என்ன? நம்முடைய கடமை மார்க்கத்துடைய ஒவ்வொரு பாகத்தையும் படிக்க வேண்டும். நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது? தொழுகை, அந்த தொழுகை எப்படி தொழுதால் அந்த தொழுகை நம்மை மானக்கேடான காரியத்திலே இருந்து காப்பாற்றும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபாஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயம் தொழுகை என்பது உங்களை மானக்கேடான காரியத்திலே இருந்து காப்பாற்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் காலமெல்லாம் நாம் தொழுகிறோம், ஆனால் மானக்கேடான காரியத்தையும் செய்கிறோம் என்றால் தவறு எங்க இருக்கிறது? நம்முடைய தொழுகையில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வார்த்தையில் தவறு இல்லை. அல்லாஹ் நிச்சயம் சொல்லுகிறான், தொழுகையாளி மானக்கேடான காரியத்தை செய்ய மாட்டான், தொழுகை அவனை பாதுகாக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் காலமெல்லாம் நாம் தொழுகிறோம், நம்முடைய வாழ்வில் மானக்கேடான காரியம் உண்டு என்றால் நம்முடைய தொழுகை உயிரோட்டமான தொழுகை அல்ல. காரணம், தொழுகை குறித்து நாம் படிக்கவில்லை. எல்லோரும் பள்ளியிலே நிற்கிறார்கள், குனிகிறார்கள், சுஜூதுக்கு செல்கிறார்கள், நாமும் செய்கிறோம் என்றால் அது தொழுகை அல்ல தோழர்களே, தோற்று போய் விடுவீர்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன் என்கிற அந்த சிறிய ஒரு அத்தியாயத்தில் ஃபவைலுல் லில் முஸல்லீன், பொடும்போக்காக தொழுகிறவர்களுக்கு மறுமை நாளில் நரகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. என்ன காரணம்? அந்த தொழுகையினுடைய உயிரோட்டம் உங்களுக்கு வரவில்லை. வராததுக்கு என்ன காரணம்? அந்த தொழுகை குறித்து நீங்கள் படிக்கவில்லை. அதுபோல நோன்பு, அதுபோன்று ஈமானுடைய காரியம், இஸ்லாத்துடைய காரியம், எப்படியோ கடல் போன்று இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து கொள்வது நம்முடைய கடமை. நிறைய காரியங்கள் உண்டு. அல்லாஹ் என்பவன் யார்? அவனுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான்? அவனுக்கு நம்மீதுள்ள உரிமையும் கடமையும் என்ன? அவனுக்கு நம்மீதுள்ள உரிமையும் கடமையும் என்ன? நமக்கு அவன் மீது இருக்கிற உரிமையும் கடமையும் என்ன? இதெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் வெறுமனே பெயர் தாங்கி முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்தால், ஆரம்பத்தில் நான் நினைவுறுத்ததை போல பித்அத்துகள் எது, அனாச்சாரங்கள் எது, நபி வழி எது என்று தெரியாமலேயே நம்முடைய வாழ்வை நாம் கழித்துக் கொண்டிருப்போம் தோழர்களே. இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய காரியமாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் வன்மையாக கடுஞ்சொல்லால் தடுத்த ஹராமாக்கிய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு மார்க்கத்தினுடைய முக்கிய அங்கம் வகித்து மார்க்கத்தின் முக்கிய இடம் பிடித்து மக்கள் இன்றைக்கு செய்கிற காலமாக மாறிவிட்டது. ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் மார்க்கத்தை படியுங்கள், மார்க்கத்தை படியுங்கள். மார்க்கத்தை நீங்கள் படிக்காதவரை பித்அத்துகள், அனாச்சாரங்கள், இணை வைத்தலை ஒழிக்க முடியாது. அது நம்முடைய வாழ்வில் ஒரு அங்கமாக மாறிவிடும். ஆகவே இம்மை மறுமை வாழ்வுக்கு நிச்சயம் தேவை மார்க்கத்தை நீங்கள் கற்று உணர்ந்து அதன்படி நீங்கள் நடப்பது உங்களுடைய தலையாய கடமை தோழர்களே, சகோதர சகோதரிகளே. ஆகவே எனக்கு முன்னால் என்னுடைய நண்பர்கள் ஆற்றிய உரைகளிலும் எனது உரைகளிலும் மனிதன் என்கிற அடிப்படையில் ஏதாவது தவறுகள் நேரிட்டால் அதை பொறுத்து கொண்டு உயரிய கருத்துக்கள் அல்லாஹ்வுடைய வசனத்தை கொண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை கொண்டும் உங்களுக்கு நினைவூட்டப்பட்டிருந்தால் இந்த வாய்ப்பை நல்ல ஒரு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்தி நிச்சயம் நீங்கள் உங்களுடைய வாழ்விலே அந்த செய்திகளை உள்வாங்கி அந்த செய்திகளுக்கு ஏற்றவாறு உங்களுடைய வாழ்வை நீங்கள் அமைக்க வேண்டும். அப்படி அமைத்து வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி